தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதம் காலமாக நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு டாபிக், அதாவது எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது எப்படி அப்படின்னு. அந்த ஃபார்மில் முந்தைய வாக்காளர் திருத்த வரைவு பட்டியலில் உங்கள் பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதில் உங்களோட நம்பர், அந்த வாக்காளர் தொகுதி மற்றும் பாகம், உங்களோட சீரியல் நம்பர் இதெல்லாம் எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதில் எழுத முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் செய்தும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரொஃபைலில் voter.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா அது நேஷ்னல் ஓட்டர் போர்ட்டல் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட அந்த லிங்க் ஒன்று ஃபஸ்ட்டு வரும். நேஷ்னல் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே லோடாகும். பார்த்தீங்கன்னா அது அந்த நேஷ்னல் ஓட்டர் போர்ட்டலோட அந்த ஹோம் பேஜோட அந்த வெப்பேஜோட ஹோம் பேஜ் போகும். அந்த ஹோம் பேஜ் கொஞ்சம் நேரம் லோடாகும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் கலரில் லிங்க் இருக்கும். அதாவது அந்த 2 லிங்க் இருக்கும். அதாவது எஸ்ஐஆர் வடிவம் ஃபில்அப் பண்ணுற ஒரு லிங்கும், அது போக உங்கள் எஸ்ஐஆர் 2002 எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு லிங்க் இருக்கும். ஆக அந்த ப்ளூ கலரில் உள்ள 2வது லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை செலக்ட் பண்ணால் தான் நாம் நம்மளோட பேர் 2002 வாக்காளர் பட்டியல் எப்படி இருந்துன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆரம் இருக்கும். அந்த ஆரத்தில் பாக்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட மாநிலத்தை செலக்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு வியூ அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் டேப் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வச்சு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபிக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நோ ரெக்கார்ட்ஸ் பவுன்ஸ்னு தான் வரும். அதனால் நீங்கள் அதை வச்சு சர்ச் பண்ணாதீங்க. எஃபிக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுங்கள். எஃபிக் நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணோன்னே அந்த லிங்கை செலக்ட் பண்ணோன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா 3 காலம் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட ஓல்டு ஓட்டர் ஐடி, அதாவது 2002 உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது 1/10/2005 உங்கள் ஓட்டர் ஐடி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஓல்டு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஃபில்அப் பண்ணலாம். ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்ச்சா கூட கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த டீட்டெயில் ஷோ ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அது தொலைஞ்சிருக்கலாம். அப்படிங்கிற பட்சம் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போதைய நம்பர், அதாவது 1/10/2005 ஓட்டர் ஐடியில் உள்ள அந்த ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்ச்சா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாகும் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும். அதாவது உங்களோட பெயர், உங்களோட அந்த வாக்காளர் படிவத்தில் பாகம் எத்தனை இருந்துச்சு, அதோட சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அந்த வியூ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அந்த அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்காளர் பட்டியலில் 2002 எப்படி இருந்துச்சோ அந்த லிஸ்ட் எல்லாமே அதில் ஷோ ஆகும். இதை பார்த்து நீங்கள் படிவத்தில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதாவது 2002 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.